நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடும் கூட பேசும்படியாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மன்றாடுதலோடு நாம் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, கிருபை நிறைந்தவரே, கோடானு கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கெல்லாம் கூடி வருகிறீர்களோ அங்கெல்லாம் உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர், எங்கள் நடுவிலே நீர் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையிலே தகப்பனே, உம்முடைய அன்பின் வார்த்தைகள் எங்கள் நடுவிலே ஆண்டவரே நீர் தரும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். அப்பா, கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒவ்வொருவரும் நான் ஆண்டவரை உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அருமையான ஒரு தலைப்பு, கர்த்தரை கனம் பண்ணுதல். அதற்கு ஆதாரமாக ஆண்டவருடைய வேதத்திலிருந்து 2 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனங்கள். உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஆண்டவர் தருகிற ஒரு அருமையான ஆசீர்வாதம். அவரை கனம் பண்ணுற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை அவர் தருகிறார். கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தென்னிந்திய திருச்சபை முறைமைகளிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஆதி காலங்களிலே மிஷினரிகள் வந்து நமக்கு ஆண்டவராக இயேசுவை கற்றுக் கொடுத்தார்கள். அப்படி கற்றுக் கொடுக்கும் பொழுதும் ஆண்டவருக்காக நாம் கொடுக்க வேண்டும், ஆண்டவருடைய ஊழியங்களை தாங்க வேண்டும், ஆண்டவருடைய ஆலயத்திலே ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் நம்ம கற்றுத்தந்தார்கள். அன்று தொடங்கி இன்று வரை 4-5 தலைமுறையாய் வந்து இன்று வரை கொடுக்கிற ஒரு சுபாவத்தை நம்முடைய இரத்தத்தோடு இரத்தமாய் நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டார்கள். அந்த நாட்களில் கிராமங்களில் பாட்டியமாக என்ன செய்வாங்கன்னா, சர்ச்சுக்கு வரும் பொழுது வெறுங்கையோடு வரக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் அவர் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், நீ என் சந்நிதியிலே வெறுங்கையோடு வராதே என்று. ஆகவே வீட்டில் உள்ள முருங்கை மரம் எல்லா வீட்லேயும் கிராமத்தில் இருக்கும். அந்த முருங்கை மரம் முத அப்படி காய்ப்புக்கு வந்த உடனே அந்த வாரம் முதல்ல ஒரு 4-5 முருங்கைக்காய் எடுத்து சர்ச்சில் கொண்டு வந்து காணிக்கையாய் வைப்பார்கள். அதன் பிறகுதான் அந்த முருங்கைக்காய் வீட்டுக்கு பயன்படுத்துவார்கள். அதே போலத்தான் ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் என்னென்ன விவசாயம் பண்ணுகிறோமோ அந்த விவசாயத்தில் உள்ள முதற் பலன்களை கர்த்தருக்கு காணிக்கையாய் முதலாவது கொண்டு வருவார்கள். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த பழக்கம் குறைந்து கொண்டே வருகிறது. ஆனால் வேதம் தெளிவாய் வேதம் என்றைக்கும் மாறாது, எல்லா காலத்துக்கும் பொதுவானது. அவர் சொல்றாரு, இந்த காணிக்கையை கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே படைப்பது அல்லது சர்ச்சில் கொண்டு வந்து கொடுப்பது என்பது அந்த ஊழியக்காரருக்கல்ல, அல்லது அந்த ஸ்தாபன சபைக்கு, அந்த ஸ்தாபனத்திற்கல்ல, அல்லது அந்த நிர்வாகத்துக்காக நாம் காணிக்கை கொடுக்கலாம். அந்த காணிக்கையை நிர்வாகங்களில் பயன்படுத்துகிறாங்க அதுக்கு. ஆனால் நாம் கொடுக்கிறது அதுக்கு இல்லை. நாம் கர்த்தரை கனம் பண்ணும்படி கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். ஆம், என கண்பானவர்களே, கர்த்தரை கனம் பண்ணுகிற மக்கள் கூடி வருகிற திருச்சபை அது ரொம்ப ஆசீர்வாதமான திருச்சபையாக இருக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறது என்பது அவரை கனப்படுத்துவது. ஒவ்வொரு நாளும் இந்த நாள் துவங்கி நீங்கள்
கர்த்தருடைய ஊழியத்துக்கோ அல்லது ஏதோ ஒரு ஸ்தாபனத்திற்கோ அல்லது உங்களுடைய உள்ளூர் நீங்கள் ரெகுலராக போகிற உள்ளூர் திருச்சபைக்கோ நீங்கள் காணிக்கை கொடுக்கும் பொழுது இந்த சர்ச்சுக்கு நான் என்னுடைய தசமபாகத்தை கொடுக்குறேன் அல்லது என்னுடைய காணிக்கை அப்படி அந்த மைண்ட் செட்டை மாற்றி வேதத்தின் அடிப்படையில் திரும்புவோமா? நான் கர்த்தரை கனப்படுத்த போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே நான் ஆராதிக்க போகிறேன், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கப் போகிறேன், ஆண்டவரை தரிசிக்க போகிறேன், ஆண்டவர் என்னோடு பேச போகிறார். அதே நேரத்தில் அந்த ஆராதனையில் நான் குடும்பமாய் கர்த்தரை கனப்படுத்த போகிறேன். நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். மனோவா என்கிற ஒரு தேவ மனிதர், அவருடைய மனைவி, 2 பேருக்கும் வெகு வருஷங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தார்கள். அவர்கள் உள்ளத்தில் குழந்தை இல்லாத தம்பதிகள் எல்லாருக்குமே உள்ளத்தில் ஒரு வேதனை இருக்கும். அந்த வேதனை அவர்களுக்கும் இருந்திருக்கும். ஒரு நாள் மனோவாவுடைய மனைவி கணவரை வயல்வெளியிலே பார்க்க அப்படி வயல்வெளியிலே வந்து கொண்டிருந்த பொழுது ஒரு சூரை செடி இருந்தது. அந்த சூரை செடிக்கு அடியிலே கர்த்தருடைய தூதனானவராக ஆண்டவர் வெளிப்பட்டார். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய தூதனானவராக வெளிப்படுவார். அப்படி ஆண்டவர் வெளிப்பட்டு மனோவாவுடைய மனைவியிடம் பேசும் பொழுது மனோவாவினுடைய மனைவி அழகான ஒரு காரியத்தை செய்தார்கள். ஐயா, கொஞ்ச நேரம் இருங்க, என் கணவரை அழைச்சிட்டு வரேன். கணவரை போய் அழைச்சிட்டு வந்தாங்க. ஒருவேளை ஏவாள் கூட அப்படி சொல்லியிருக்கலாம்ல. ஏவாள்கிட்ட வந்து சர்ப்பம் பேசும் பொழுது, தந்திரமாய் பேசும் பொழுது, எப்பா கொஞ்சம் இரு, என் ஹஸ்பண்ட் இங்கே தான் தோட்டத்திலாம் இருப்பார், நான் அவரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தா ஒருவேளை வரலாறு மாறி இருக்குமோ தெரியாது நமக்கு. நான் அதை யோசித்தேன். அப்படி அப்போ இந்த மனோவாவுடைய மனைவி 2 பேரும் வந்து முழங்கால் படிக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ கர்த்தருடைய தூதனானவராக வெளிப்பட்ட ஆண்டவர் பேசுகிறார். குழந்தை இல்லாத உங்களுக்கு ஆண்டவர் ஒரு குழந்தை தரப்போகிறார். அவன் இஸ்ரேலில் நியாயாதிபதியாக இருப்பான். அவனை இன்னென்ன விதமாய் நீங்கள் வளர்க்க வேண்டும், எல்லாவற்றையும் தாய் தகப்பனிடத்தில் அவர் சொன்னார். அப்போது மனோவா ஒரு காரியம் கேட்குறார். ஆண்டவரே, நீர் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் பொழுது நாங்கள் உம்மை கனப்படுத்த விரும்புகிறோம். இவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. நாங்கள் உம்மை கனப்படுத்த விரும்புகிறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு ஊழியக்காரருடைய கூட்டத்துக்கு போகிறோம். நமக்கு ஒரு வியாதி, விசுவாசத்தோடு கண்ணீரோடு அந்த கூட்டத்துக்கு போகிறோம். எப்படியாவது இந்த சகோதரனுடைய கூட்டத்தில் நிறைய பேர் சுகமாகறாங்களாமே, என்னையும் ஆண்டவர் குணமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போகிறோம். அற்புதமாய் ஆண்டவர் தெய்வீக சுகத்தை நமக்கு தருகிறார். உடனே நம்ம என்ன செய்கிறோம்? அந்த ஊழியக்காரருக்கு, அவர் சார்ந்த ஊழியத்திற்கு நம்ம ஒரு நன்றி காணிக்கையை நம்ம கொடுக்குறோம். அப்படித்தான் செய்யணும். அதுதான் ஆண்டவருடைய வேதம் சொல்லுது. அது என்னவா? நம்ம நன்றி காணிக்கைன்னு நம்ம சொல்கிறோம், அந்த ஊழியக்காரனுக்கு இல்லை. அப்படி ஒரு சம்பவம், ஒரு அற்புதம், அதிசயம் வந்து எந்த ஊழியக்காரர்களையும் செய்ய முடியாது, ஆண்டவர் செய்ய முடியும். அதனால தான் ஆண்டவரை கனப்படுத்தும்படி அந்த காணிக்கையை நம்ம கொடுக்குறோம். அதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ கர்த்தரை கனம் பண்ணு, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளிலே திராட்சரசம் வழிந்தோடும். அநேகர் கடன், வேதனை, வறுமை, கஷ்டப்பட்டு வட்டிக்கு கூட கடன் வாங்கி அதில் பாதாளத்தில் அவங்க வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். நிறைய குடும்பங்கள் கடன் பிரச்சனையினுடைய அகோரத்தினாலே குடும்பமாய் தற்கொலை செய்து கொள்ளுகிற எத்தனையோ செய்திகளை பேப்பரில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரை கனம் பண்ண ஆரம்பியுங்கள். கர்த்தருக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்துங்கள். அவரை நீங்கள் கனப்படுத்தும் பொழுது அவர் நாம் கையிட்டு செய்கிற வேலைகளிலே சிறந்த ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு தருகிறார். ஆண்டவரை நம்ம எப்படி கனப்படுத்த வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன்ட்ட கேட்டால் அவர் சொல்கிறாரு, 2 கொரிந்தியருடைய புத்தகம் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே தேவன் பிரியமாய் இருக்கிறார். நாம் கர்த்தரை கனம் பண்ணும்படி தானே வந்திருக்கிறோம். நாம் கர்த்தரை கனம் பண்ணும்படி நாம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது அதை எப்படிப்பட்ட மனதோடு செலுத்தணுமா? உற்சாகமான மனதோடு,
அவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன்னுடைய மன விருப்பத்தின்படி அவன் கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல கர்த்தர் பிரியமாயிருப்பார். எல்லாரும் காணிக்க போட்டாங்க, ஒரு ஏழை விதவை 2 காசு போட்டாங்க. நம்ம போடுற காணிக்கையினுடைய மதிப்பை வைத்து ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருவதில்லை. அப்படி இன்னைக்கு நிறைய நினைக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா கொடுக்கும் பொழுது பாருங்களேன், தனக்கு இருந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அடுத்த வேலைக்கு நம்ம என்ன செய்வோம் யோசிக்கலை. அதுதான் கர்த்தரை கனம் பண்ணுதல். ஆர் ஸ்டான்லி அண்ணே, பிளஸிங் யூத் மிஷனுடைய ஸ்தாபகர் ஸ்டான்லி அண்ணே அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் கொடுங்க, மறுபடியும் கொடுங்க, நீங்கள் நஷ்டமடையும்படி கொடுங்க அப்படின்பா. நாம் ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது அதனால் நமக்கு கஷ்டம் வந்தாலும் சரி, நமக்கு நஷ்டம் வந்தாலும் நம்ம கொடுக்கணும். அதை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். தன்னை எப்படி கனப்படுத்துகிறார்கள் என்று அவர் பார்க்கிறார். நம்முடைய களஞ்சியங்களை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய திராட்சை ஆலைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். உற்சாகமாய் கொடுங்கள் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. 2வதாக ஆண்டவருடைய வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது லூக்காவின் புத்தகம் 21:3-4 அந்த ஏழை விதவை கொடுத்தா பாருங்க, தியாகமாய் கொடுத்தாள். முதலாவது, நம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்பொழுது மகிழ்ச்சியோடு போகணும். உற்சாகமாய் ஆண்டவரை கனப்படுத்தும்படியாய் நம்ம செல்லணும். 2வது, நாம் செய்கிற வேலைகள் கர்த்தரை கனம் பண்ணணும் அப்படின்னா நாம் தியாகம் பண்ணணும். அதில் நமக்கு ஒரு தியாகம் இருக்கணும். எனக்கு தெரிந்த ஒரு வாலிப தம்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிதில் அவருக்கு ஒரு சின்ன வேலை கிடைத்தது. அது ஜெபம் பண்ணி ஆண்டவர் அவர் கொடுத்த வேலை. அந்த வேலையிலே வருகிற வருமானம் சொற்ப வருமானம், கொஞ்சம் வருமானம். அது அவனுக்கு போதாது. அவனுடைய குடும்ப சூழ்நிலைக்கு, வறுமைக்கு அந்த பணம் போதாது. ஆனால் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால அந்த வாலிபனுடைய உள்ளம் அங்கலாய்த்தது. நான் ஆண்டவரை கனப்படுத்தணுமே, நான் ஆண்டவருக்கு கொடுக்கணுமே. ஆனால் நான் சம்பாதிக்கிற இந்த வருமானம் என் குடும்பத்துக்கே காணலை, என் குடும்பம் என்ன நம்பி இருக்குது. அப்போதான் அவருக்கு இந்த வசனம் ஞாபகம் வந்துச்சு. மற்றவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து கொஞ்சம் காசை எடுத்து போட்டாங்க. ஆனால் இந்த தாய், விதவை தாயோ, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டு விட்டாள். தியாகம் செய்து ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும் என்று அந்த வாலிபன் முடிவு செய்தான். வெறும் 23 வயது அவனுக்கு அன்று. அவன் ஒரு காரியம் செய்தான். என்னுடைய காலை உணவை நான் முற்றிலுமாய் நிறுத்துகிறேன். நான் காலை உணவை முற்றிலுமாய் நிறுத்தி உபவாசத்தோடு அந்த காலை உணவுக்குன்னு நான் எவ்வளவு காசு செலவழிப்பேனோ அதை ஒரு மாதம் முழுவதும் சேர்த்து வைத்து அதை நான் கர்த்தருக்கு காணிக்கையாய் கொடுத்து நான் அவரை கனப்படுத்த வேண்டும் என்று தியாகமாய் கனப்படுத்தினான். நடந்தது என்ன தெரியுமா? அவன் ஒரு சில வருஷங்கள் ஆண்டவரை கனப்படுத்தும்படி தியாகம் பண்ணினான். தன்னுடைய உணவை, ஒரு நேர உணவை தியாகம் பண்ணி ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தான். நாட்கள் கடந்து சென்றது. ஆண்டவர் அந்த வாலிபனுடைய அனைத்து தேவைகளை சந்தித்தார். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்கிற அளவுக்கு ஆண்டவர் அந்த வாலிபனை மென்மேலும் மென்மேலும் ஆசீர்வதித்தார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்காக நாம் செய்கிற தியாகத்தை அவர் மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தியாகத்தோடு கொடுங்கள், கர்த்தரை கனம் பண்ணுங்கள், தியாகத்தோடு கனம் பண்ணுங்கள் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. 3வதாக, ஆண்டவருக்கு சிறப்பானதை கொடுங்கள். சிறப்பானதை கொடுங்கள். நீதிமொழிகள் அதே 3ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு ஆண்டவருக்குரியது. ஆண்டவருக்கு கொடுங்க, கொடுத்து பழகுங்கள். ஏதோ வீட்டில் விளைகிற காய்கறிகளை மாத்திரம் நான் சொல்லலை. உங்களுடைய குழந்தைகளிலே
ஆண்டவருக்கு உங்களுடைய முதல் குழந்தையை கர்த்தருக்கென்று நீங்கள் தியாகம் பண்ணுங்கள். செபிங்க, ஆண்டவரே கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதல் பலன் எல்லாமே உமக்கு சொந்தம், அது உமக்கு சொந்தம். எனக்கு 2 பிள்ளைகளை கொடுத்துருக்கிறீங்க, மூத்த குழந்தை உம்முடைய குழந்தை. இல்லை எனக்கு ஒரு குழந்தை தான் இருக்கியா அப்படின்னா அந்த ஒரு குழந்தையை அது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதாவாகிய தெய்வம் செய்த தியாகத்தை பாருங்கள். அவருக்கு ஒன்லி ஒன் சன், அவருக்கு ஒரே பேரான குமாரன். அந்த ஒரு மகனையும் இந்த பூமிக்கு பானபலியாய் வார்க்கப்பட்டு போனார், கொடுத்தார். அதனால என்ன குறைஞ்சு போச்சு, என்ன கெட்டு போச்சு? இன்னைக்கு உலகமே ஆசீர்வதிக்கப்படுகிறது. உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு குழந்தையை கர்த்தருக்கென்று நீங்கள் கொடுங்கள். அவன் மூலமாய் தேசமே ஆசீர்வதிக்கப்படும். சிறப்பானதை கொடுங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஊழியக்காரர் அடிக்கடி தன்னுடைய பிரசங்கத்தில் ஒரு உதாரணம் சொல்லுவார். அவர் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனாராம். அந்த வீட்டில் தாயின் தகப்பனும் சொன்னாங்களாம், ஐயா மூத்தவா நல்லா படிக்கிறா, அவளை எப்படியாவது டாக்டர் ஆக்கிறணும், ஃபஸ்ட் ரேங்க் எல்லா கிளாஸ்லையும் எடுக்கிறா. அடுத்தவன் அவனும் பயங்கர மெக்கானிக்கல் மைண்ட், அவனை மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஆகிடணும். 2 பேரும் அப்படி படிக்கிறாங்க, அவங்கள ஆக்கிடணும். 3ஆவதாக ஒருத்தன் பிறந்தான், ஐயா படு முட்டாளாக இருக்கிறான், முட்டை மார்க்கு தான் எடுக்கிறான், படிப்பில் கவனமே செலுத்தலை, அவனை பேசாமல் ஊழியக்காரன் ஆக்கிடலான்னு யோசிக்கிறேன் அப்படின்னாங்க. ஊழியத்திற்கு அல்லது கர்த்தருக்கு கொடுக்கிறதுல சிறப்பானதை கொடுக்க நாம் பழகணும், அறிந்திருக்கணும். ஆண்டவர் மல்கியால இதை குறித்து தெளிவாய் ஒரு அதிகாரத்தில் சொல்றார். நசல் கொண்டதையும் முடமானதையும் தீழ்ப்பானதையும் கொண்டு வந்து உலக பிரகாரமாக உன்னை ஆட்சி செய்கிற ராஜாட்ட கொடு, அவன் அதை ஏற்றுக்கொள்வானா? ஆகவே நீங்கள் சிறப்பான காரியத்தை கர்த்தருக்கென்று கொடுத்து அவரை கனப்படுத்துங்கள். உங்கள் வீட்டுக்கு கனத்துக்குரிய ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்க, அந்த உங்களுடைய மாவட்ட கலெக்டர் வர்றாருன்னு வச்சுக்கிடுங்க, அல்லது உங்களுடைய மாவட்டத்தில் ஒரு மந்திரி இருக்கார், அவர் திடீர்னு உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாரு, அவருக்கு எதை கொடுப்பீங்க? கொஞ்ச நேரத்தில் உங்கள் வீடு அப்படியே மாறிடாது? இருக்கிறதுல கனமான ஒரு பெரிய சேர் அவருக்கு போடுவீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறதே ப்ரீஷியஸான உணவுப் பொருள், அதை கொண்டு வந்து அவருக்கு கொடுப்பீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறது சிறப்பானதை கொடுக்க அறிஞ்சிருக்கிறீங்கல்ல. ஐயோ இவ்வளோ பெரிய மனுஷன், வராத மனுஷன் வந்திருக்காரு, கலெக்டர் வந்திருக்காரு, மந்திரி வந்திருக்காரு, முதலமைச்சரே என் வீட்டுக்கு வந்துட்டாருங்க, ஏழை வீடுன்னு கூட பார்க்காம அப்படின்னு சொல்லிட்டு அவர் சும்மா விட்டுருவீங்களா? அவர் வேண்டான்னு சொன்னாலும் ஒரு டம்ளர் மோராவது குடிச்சிட்டு போங்கன்னு சொல்ல மாட்டீங்க? அப்படியானால் இவர்களை எல்லாம் விட மேலான நம்முடைய ஆண்டவர், இவர்கள் யாருமே நமக்காக தன் உயிரை தியாகமாக கொடுக்கல. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தன் உயிரையே தியாகமாய் கொடுத்த ஆண்டவர். அவரை நீங்கள் எப்படி கனப்படுத்த போகிறீர்கள்? அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கல்கத்தாவில் ஒவ்வொரு கடைகடையாக ஏறி பிச்சை எடுப்பது போல நன்கொடை வசூலிக்க போவாங்களாம். அப்படி போகும் பொழுது அந்த கொல்கத்தா வீதிகளில் ஒரு கடை, அந்த கடைக்கார ஓனருக்கு இவரை பிடிக்காது, ஏன்னா கிறிஸ்தவ மதத்தை பிடிக்காது, ஆண்டவரையே பிடிக்காத ஒரு மனுஷன், அதுவும் அன்னை தெரசாவை பிடிக்காத, அவரை நாட்டை விட்டு அனுப்பணும்லாம் பிளான் பண்ணாங்க. இந்த அம்மாவுக்கு தெரியாது. அம்மா போய் கை நீட்டி, ஐயா இவ்வளவு ஏழை குழந்தைகள், உங்கள் குழந்தைகளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன், இவ்வளவு குஷ்டரோகிகளை பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அவங்களுக்காக நன்கொடை தாருங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த கடைக்காரன் கோபம் ரொம்ப வந்து அந்த அம்மாவுடைய கையில் காரி உமிழ்ந்து விட்டான், துப்பிட்டான். அம்மா புன்னகைத்து கொண்டே தன்னுடைய துணியில் கையெல்லாம் தொடச்சிட்டு சொன்னாங்களாம், ஐயா எனக்கு தர்றதை தந்துட்டீங்க, அடுத்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்னாராம். கடைக்காரர் மனம் மாறினார். கடைக்காரர் மனம் மாறினார். பிரியமானவர்களே,
உங்களிடத்தில் இருக்கிறதிலே சிறப்பானதை ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க. சிறப்பானதை நம்முடைய முன்னோர்கள் இப்படி கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற்றார்கள், சமுதாயத்தில் உயர்ந்தார். இன்றைக்கு நாமெல்லாம் சமுதாயத்தில் படித்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம் என்றால் நம்முடைய முன்னோர்கள் கர்த்தரை கனம் பண்ணினார்கள், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை செலுத்தினார்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட வெறுங்கையாய் அவர்கள் போகல, உற்சாகமாய் கொடுத்தார்கள், தியாகமாய் கொடுத்தார்கள், தியாகமாய் கொடுத்தார்கள், சிறப்பானதை கொடுத்தார்கள், சிறப்பானதை கொடுத்தார்கள். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தரை இப்படி கனம் பண்ண நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாத கடைசியில் செலவுக்கு கூட பணம் இல்லாமல் கடன் வாங்குற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? உங்களுடைய வாழ்வை மாற்றுவார். உங்கள் கடன் பிரச்சனைகளை அவர் மாற்றுவார், உங்களுடைய பலவீனங்களை மாற்றுவார். நீங்கள் சம்பாதிக்கிற பணம் பொத்தல் பையில் விழுற மாதிரி போகாது. ஒவ்வொரு மாதமும் ஒரு பெரும் தொகையை கொண்டு போய் டாக்டர்கிட்ட மெடிசனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களே, இதில் எல்லாம் ஆண்டவர் அதை நிறுத்துவார். அவர் உங்களை குணமாக்குகிற கர்த்தர். அவர் உங்களுடைய பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு ஒரு மறுவாழ்வு தருகிற கர்த்தர். எனக்கு அன்பானவர்களே, உற்சாகமாய் கொடுங்கள், தியாகமாய் கொடுங்கள், சிறப்பானதை கொடுங்கள் சொன்னோம். யாருக்கு கொடுப்பது? இன்றைக்கு அது ஒரு பெரிய கேள்வி. யாருக்கு கொடுப்பது? எந்த ஊழியர்கள் வந்தாலும், எந்த ஊழியர்கள் கூட்டங்கள் நடத்தினாலும் காணிக்கை கொடுங்கள் என்று அவர்கள் கேட்க தவறுவதில்லை. அப்போ யாருக்கு நான் காணிக்கை கொடுப்பது? அது கர்த்தரை கனம் பண்ண நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்க? உள்ளூர் சபை, உங்களுடைய திருச்சபை, அது எந்த டினாமினேஷனாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் போகிற அந்த திருச்சபைக்கு ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கர்த்தரை திருச்சபையிலே கனம் பண்ணுங்கள். அந்த திருச்சபைக்கு உற்சாகமாய் கொடுங்கள், அந்த திருச்சபைக்கு தியாகமாய் கொடுங்கள், அந்த திருச்சபைக்கு சிறப்பானதை செய்யுங்கள். அன்புக்குரியவர்களே, உள்ளூர் சபை, உள்ளூர் திருச்சபையை ஒரு நாள் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அதற்கு கொடுக்காமல் வெளியில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது அவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்காது. ரெண்டாவதாக, ஒரு பங்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது ஏழை எளிய ஜனங்களுக்கு நேரடியாய் போய் சேர வேண்டும். ஏழை எளிய ஜனங்கள் நேரடியாய் அவர்கள் கைகளிலே உங்களுடைய காரியங்கள் கொடுத்து நீங்கள் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். மிஷனரி ஊழியங்கள், காடுகளிலும் மலைகளிலும் அலைந்து திரிந்து ஊழியம் செய்கிற அந்த மக்களுக்கு பின்னணியிலே அவர்களை நீங்கள் ஜெபத்தாலும் உங்கள் பொருளாலும் அவர்களை தாங்குங்கள். அன்புக்குரியவர்களே, நாம் அந்த காட்டுக்குள்ளே செல்ல முடியாது. நமக்கு பதிலாக ஒரு ரெப்ரசன்டேட்டிவாய் அங்கே போயிருக்கிற அந்த மிஷனரிக்கு பின்னாடி இருந்து நீங்கள் தியாகமாய் ஜெபியுங்கள். உங்கள் நேரத்தை கொடுங்கள், உங்களுடைய பொருளை கொடுங்கள், அவர்களை சந்தியுங்கள். ஒரு 26 வருடங்களுக்கு முன்பு மத்திய பிரதேச மாநிலத்திற்கு நான் ஊழியத்துக்கு சென்றிருந்தேன். மத்திய பிரதேச மாநிலத்தில் ஊழியத்தை முடித்து ஒரிசாவுக்கு போனோம். ஒரிசாவிலே மல்கன்கிரி என்று ஒரு இடத்துல நம்முடைய ஊழிய ஸ்தலம் இருக்கிறது. அதற்கு ஒரு 40-50 கிலோமீட்டர் தாண்டி இன்னொரு மிஷனரி இருக்கிறார். தூத்துக்குடியை சேர்ந்தவர். விஓசி கல்லூரியிலே படித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அங்கே மிஷனரியாகி வந்தவர். அவருடைய வீட்டிலே தங்கியிருந்தேன். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு செல்ல வேண்டும் என்று 2 வீலரில் ஆளுக்கு 2 பேர் ஒரு 2 வீலர், 3 2 வீலரில் 6 ஊழியக்காரங்க போகிறோம். முதல் ஆராதனைக்கு போகிற ஒரு மண் குடிசை, ஒரு கூரை போட்டிருக்கு, செவரெல்லாம் மண் செவர், ஒரு சின்ன ஆலயம். ஒரு 20 பேர் 25 பேர் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளே போனோம். ஒரு ஆதிவாசி பையன், பழங்குடியின பையன், சட்டை இல்லை, ட்ரௌசர் மட்டும் போட்டிருந்தான். அவன் தான் கொட்டு அடித்தான், ட்ரம் அடித்தான்,
எல்லாரும் உற்சாகமாக நம்ம பெர்க்மன்ஸ் பாட்டை அவங்க மொழியில் பாடினாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் தமிழில் அதே ராகம்தான் தமிழில் பாடினா அவங்க மொழியில் பாடினாங்க. பாட்டு முடிந்து செய்தி ஆரம்பிக்கிறது பார்க்குறேன், இவன் கொட்டை தூக்கிட்டு ஓடிட்டான். அங்கே செய்தியை முடித்து விட்டு நாங்கள் அடுத்த கிராமத்துக்கு போகிறோம். அங்கே சர்ச்சு இல்லை, ஒரு வீட்டினுடைய வராண்டாவில் தான் அங்கே ஜனங்கள் ஆராதித்து கொண்டு போகிறோம். அந்த பையன் அங்கே கொட்டடிச்சிட்ருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். நாங்கள் வண்டியில் போகிறோம். அன்று ஒரே நாள் சாயங்காலம் 8 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 திருச்சபைகளிலே 7 இடங்களிலே ஆண்டவருடைய செய்தியை கொடுத்து கொண்டு வருகிறோம். 7 இடங்களுக்கு இந்த ஒரு பையன்தான் கொட்டடிச்சுக்கிட்டே போகிறான். கேட்ட பொழுது அந்த மிஷினரி சகோதரர் சொன்னார், அண்ணே ஒரு கொட்டு தானே இருக்கு, இதை வச்சு தானே இந்த 8 இடத்துலையும் நாங்கள் சுவிசேஷ ஊழியம் ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கோம். எனக்கு அன்பானவர்களே, தேவை நிறைந்த ஊழியம் மிஷினரி ஊழியம். நேரடியாய் நீங்கள் அதற்கு கொடுக்கலாம். இந்த ஸ்தாபனத்துக்கு கொடுங்கள் என்று நான் சொல்லலை. உங்களுக்கு எந்த ஸ்தாபனம் பிடிக்குமோ அதில் நீங்கள் கொடுக்கலாம். மிஷினரி ஊழியங்களுக்கு கொடுங்கள். 3ஆவதாக, உங்களை சுற்றிலும் இருக்கிற ஏழைகளை மறவாதிருங்கள். ஒரு தெருவில் நீங்கள் குடியிருக்கிறீங்க. அந்த தெருவில் ஒருவேளை ரொம்ப ஏழ்மை நிலையில் ஒரு குடும்பம் இருக்கலாம். அவங்கள சரியாக தெரியாமல் கூட இருக்கலாம். யாரும் கவனிக்காமல் விடப்பட்ட குடும்பங்கள் நம்முடைய கிராமங்களில் இருக்கும், நகரங்களில் இருக்கும், நம்ம வாழ்கிற தெருக்களில் இருக்கும். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், அவர்கள் கொடுக்க மறவாதிருங்கள். உங்களை சுற்றி உள்ள ஏழைகளுக்கு கொடுங்க. அதை கர்த்தரை கனம் பண்ணும். ஆண்டவர் சொன்னார், என்னை கனம் பண்ணுகிறவனை என் பிதா கனப்படுத்துவார். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் உம்மை கனப்படுத்த விரும்புகிறேன். எப்படி கனப்படுத்த வேண்டும் என்று நீர் சொல்லி இருக்கிறீரப்பா. நான் கனப்படுத்த விரும்புகிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. நானே வறுமையில் இருக்கிறேன், ஆனாலும் நீர் சொன்ன இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே உம்மை உற்சாகத்தோடு நான் இன்று முதல் கனப்படுத்த விரும்புகிறேன். தியாகத்தோடு நான் உம்மை கனப்படுத்த விரும்புகிறேன். சிறப்பானதை உமக்கு கொடுத்து உம்மை கனப்படுத்த விரும்புகிறேன். தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ ஆவியானுடைய பிரசன்னம், ஹல்லேலூயா, இப்பொழுது சமூக வலைதளங்கள் வழியாய் என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை, ஹல்லேலூயா, நன்றி. உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது, உங்களை தொடுகிறது. ஹல்லேலூயா. கேட்ட சத்தியத்தின்படி உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, என்னுடைய உள்ளூர் திருச்சபையிலே நான் உம்மை கனப்படுத்துவேன். ஆண்டவரே, உலகளாவிய அல்லது இந்தியா முழுவதும் இருக்கிற பழங்குடியின மக்களுக்கு நடுவில் நடைபெறுகிற ஆண்டவரே இந்த மிஷினரி பணிகளுக்கு நான் கொடுத்து உம்மை கனப்படுத்துவேன். ஆண்டவரே, ஆண்டவரே, 3ஆவதாக என்னை சுற்றி உள்ள கிராம பகுதி, என்னை சுற்றி உள்ள என்னுடைய தெரு, ஆண்டவரே, என்னை சுற்றி இருக்கிற ஏழை எளிய ஜனங்கள், பிச்சைக்காரர்கள், அவர்களுக்கு நான் உதவி செய்து உம்மை கனப்படுத்துவேன். ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட், நன்றி. ஆண்டவரே, உம்மை கனப்படுத்த விரும்புகிறேன் அப்பா, உம்மை கனப்படுத்த விரும்புகிறேன் என்று இப்பொழுது ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, தேவரீர் அவருடைய தேவைகளை நீர் சந்திக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது வந்து அமரட்டும். ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். இந்த செய்தியை கேட்டு ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, கர்த்தரை கனம் பண்ண ஒப்பு கொடுத்த தங்களை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே, எல்லா தரித்திர ஆவிகள் அவர்களை விட்டு வெளியேறும்படிக்கு ஜெபிக்கிறேன். The name of Jesus Lord. அவர்கள் ஆண்டவரே பலப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்களை கர்த்தர் குணமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய கடன் பாரங்களை ஆண்டவரே நீர் அற்புதமான விதங்களிலே அவர்களுடைய கடன் பாரங்களில் இருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை செய்து ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சொன்னீங்களே, உம்மை நோக்கி
பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும், ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்தித்து தாங்க. விசேஷமாய் வட்டிக்கு கடன் வாங்கி ஆண்டவரே வட்டி கட்ட முடியாமல் திணறி கொண்டிருக்கிற குடும்பங்கள், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் வறுமையிலே இருக்கிற குடும்பங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த குடும்பங்களை இப்பொழுது தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி உம்மிடத்திலே மன்றாடுதலோடு நாங்கள் கேட்கிறோம். ஏழைகளின் வறுமை அவர்களை கலங்க பண்ணும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, மனம் இறங்கும் சுவாமி. ஆண்டவரே, உம்மை கனப்படுத்த போகிற உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் கனப்படுத்தும். ஆண்டவரே, அவருடைய வாழ்வின் சகல காரியங்களிலும் நீர் கனப்படுத்தும், ஆசீர்வதியும், தொடர்ந்து நீர் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.